ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமா சாரி கிரியேஷன்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் லீவ் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். லீவ் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காஷ்மீரி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினான டாப்பில் போடலாம். ஸோ ஒரு பூ டிசைன் போட்டுட்டு கண்டிப்பாக லீஃப் போடுவீங்க. அந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் காஷ்மீரி டிசைன் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா பில்லோ கவர், விண்டோ ஸ்க்ரீனு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணால் கொடுக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி டிசைன் கொடுத்துட்டு பார்டரில் பீட்ஸ் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இந்த நீடில் வந்து த்ரெட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா நாட் போட்டுக்கோங்க, இன்னொரு எட்ஜ் வந்துட்டு இப்படி ஹாஃபாக விட்டுருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எட்ஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். லீஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது லீஃபோட எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ எண்டிங் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம டிசைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீடில் கீழேருந்து குத்தி இந்த எட்ஜில் இப்படி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் லைனில் தான் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு போட போகிறோம். பக்கத்துலேயே இப்படி குத்தி கீழே இழுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடாட்டம் இருக்கும். இந்த சின்ன கோடு போட்டதுக்கப்புறமா லெஃப்டில் வந்துட்டு இப்படி குத்தி மேலே இழுங்க. எல்லாமே இந்த எட்ஜில் பண்ணணும். மேலே இழுத்துட்டு இந்த ரைட்லேருந்து குத்தி இப்படி சென்டரில் எடுங்க. இப்படி சென்டரில் குத்துனதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி இந்த நீடில் சுற்றி இப்படி போடணும். இப்படி சுற்றி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இங்கே ஒரு லாக் போடுங்க. அது பக்கத்துலேயே குத்தி நல்லா உள்ளே இழுத்துருங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோடு, அப்புறம் வி ஷேப். இப்போ நாம் இந்த ஸ்டிச்சை வந்து ரிப்பீட் பண்ணணும். எகெயின் பாருங்கள், இந்த லெஃப்டில் பக்கத்தில் குத்தி கொஞ்சம் நெருக்கமாகவே குத்திக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும். கேப் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ குத்தி இழுத்துட்டு இந்த பக்கம் ரைட்டில் குத்தி சென்டரில் இழுக்கணும். இழுக்கிறப்ப இந்த நூலை வந்து நீடில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்படி இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் வரும். இப்படி சர்க்கிள் ஷேப்பில் வரணும். அடுத்து லாக் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் வேணால் குத்தலாம், ரைட் ஆர் லெஃப்ட் எப்படி வேணால் குத்தலாம். இப்படி இழுத்துட்டு ஆப்போசிட் சைட்ஸில் இந்த ஆப்போசிட் சைடில் குத்தி சென்டரில் எடுக்கணும். எடுக்கிறப்ப இந்த நீடில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இழுத்தரணும். பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் இப்படி அழகாக உங்களுக்கு விழுகும். இந்த லீஃபில் நடுவில் லைன்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி இப்படி அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் லாக் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது ஸ்டிஃபாக இருக்கும். எகெயின் குத்தி இப்படி எடுத்து லெஃப்டில் குத்தி சென்டரில் இழுக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு நாட் விழுந்த மாதிரி அழகாக இருக்கும். இப்படி நீடில் இப்படி சுற்றிக்கோங்க. இப்போ ரைட்டில் குத்தி மேலே இழுத்து, லெஃப்டில் குத்தி சென்ட்ரல் இழுத்து. நீங்கள் லெஃப்டில் இப்படி குத்தி சென்ட்ரல் இழுத்தீங்கன்னா த்ரெட்டை வந்து லெஃப்டில் சுற்றி விடணும். ரைட்டில் குத்தி இழுத்தா த்ரெட்டை ரைட்டில் குத்தி சுற்றி விடணும். இப்போ பாருங்கள், ரைட்லேருந்து குத்தி சென்ட்ரல் எடுக்கிறேன். ஸோ த்ரெட்டை வந்துட்டு இப்படி ரைட்டில் சுற்றி விடணும். அவ்வளோதான். இந்த லூப்பை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க.
இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நீடில் உள்ளே குத்தி கீழே வந்துட்டு நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் நல்லா அழகாக விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா நீடில் நெருக்கமாக குத்திக்கோங்க, இல்லை கொஞ்சம் கேப்பாக வேணும்னா கொஞ்சம் தள்ளி குத்திக்கோங்க. ஸோ கேப் விட்டு குத்துனா இந்த மாதிரி வரும். நான் அதுக்கு தான் இந்த மாதிரி குத்தி காமிச்சிருக்கேன். பட்டு காஷ்மீரி ஸ்டிச் வந்து நெருக்கமாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்டரில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.